புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிரோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் நான் முத்துக்குமாரோட அணிலாடும் ஒன்றில். நான் முத்துக்குமார் யார்னா சினிமா பாடலாசிரியர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த கவிஞர். அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி, எழுத்தாளரும் தான். அவரோட கவிதைகள் மட்டும் இல்லாமல் அவரோட கட்டுரைகளான அணிலாடும் ஒன்றிலாக இருக்கட்டும், வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கட்டும், எல்லாமே சிறந்ததாக இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை காயப்படுத்தவும் செய்யும், ஒரு வகையில் நம்மளை உணர்ச்சி பொங்க வைக்கவும் செய்யும். இந்த அணிலாடும் ஒன்றில் எதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுகளை பற்றி தான். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்க, இப்படி எல்லா உறவுகளையும் பற்றியும் இந்த புத்தகம் பேசுது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் இது தொடராக வந்துச்சு. தொடராக வந்த காலகட்டத்தில் நிறைய வாசகர்களை இது பாதிச்சிச்சு. நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் நான் முத்துக்குமார் தன்னோட உறவுகளை சொல்கிறது மூலமாக நம்மளோட உறவுகளையும் ஒரு வகையில் கண் முன்னாடி காட்டுறாரு. நமக்கு எவ்வளோதான் வயசானாலும் சரி, ஏன் 60 வயசை தொட்டாலும் சரி, அம்மாக்களுக்கு நம்ம எப்போவுமே பிள்ளைகள் தான். எந்த வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் சரி, எந்த இலக்கியத்தை தொட்டாலும் சரி, எந்த நாவலை படித்தாலும் சரி, அதில் அம்மாக்குன்னு தனி இடம் இருக்க தான் செய்யும். நமக்குன்னு வாழ்கிறவங்க அம்மா, நம்மளோட வேர்களே அம்மா தான். இதில் அவர் அம்மாவை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல அவர் அம்மா இறந்து கிடந்ததை குறிப்பிடும்போது நமக்கே அது வேதனையை கொடுக்கும். அதை கூட நான் முத்துக்குமார் கவிதையிலேயே சொல்லியிருப்பார். அது எப்படின்னா, எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர சாயங்காலம் ஆனதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன். ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில்? புத்தக சுமையுடன் நடையில் வேகம். என் பிரிய அம்மா, பாயில் படுக்கும் நீ பலகையில் படுத்திருந்தாய். உலகை பற்றிய என் பார்வை திறந்தபோது உன் பார்வை மூடியிருந்தது. அம்மா, அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது. அப்பா, எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா தான் முதல் கதாநாயகன், முதல் ரோல் மாடல், முதல் இன்ஸ்பிரேஷன், இப்படி எதுனாலும் சொல்லலாம். அம்மா குடும்ப உறவுகளை பற்றி காட்டுறாங்கன்னா அப்பா வெளி உலகத்தை பற்றி காட்டுவார். வெளி உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறதே அப்பா தான். இதில் நான் முத்துக்குமாரோட அப்பா நாட்குறிப்பு எழுதுறது வழக்கம். அதில் 1975 ஜூலை 12 அப்படி என்ன எழுதியிருக்காருன்னு இவர் புரட்டி பார்த்துருக்காரு. அதே அந்த தேதியை புரட்டி பார்த்துருக்காருன்னா அன்றைக்கி தான் நான் முத்துக்குமார் பிறந்த தேதி. அப்படி அதில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, இன்றைக்கி உலகின் 2வது அறிவாளி பிறந்தான் அப்படின்னு. என்னோட மனசில் பட்டதையும் நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் யார் பாராட்டினாலும் கிடைக்காத ஒரு பெருமை தான் அப்பா பாராட்டும் போது தான் கிடைக்கும். ஒரு சிறந்த அப்பா கிடச்சிட்டனா அவனை விட வெற்றியாளர் யாருமே கிடையாது. ஒரு மோசமான அப்பா கிடச்சிட்டானா அவனை விட அரக்கனும் யாருமே கிடையாது. ஏன்னா அப்பா மேலே உள்ள கோபமெல்லாம் இந்த உலகத்து மேலே தான் திரும்பும். உதாரணத்துக்கு ஹிட்லருக்கு மோசமான அப்பா கிடைச்சாரு, ஸ்டாலினுக்கு மோசமான அப்பா கிடைச்சாரு, சதாம் ஹுசேனுக்கு மோசமான அப்பா கிடைச்சாரு. அவங்களோட கோபங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரலாற்றில். அக்காக்கள் இல்லாத வீடு அரை வீடுன்னு சொல்லுவாங்க. அக்காங்கிறவங்க பாதி அம்மாவுக்கு சமம். என்னதான் அக்காவோட சண்டை போட்டாலும் சரி, பிரச்சனை பண்ணாலும் சரி, அக்காவுக்கு தம்பி மேலே ஒரு தனி பாசம் இருக்க தான் செய்யும். அது நமக்கு இப்போ புரியாட்டாலும் அவங்களுக்கு கல்யாணமாகி போவாங்கள்ல புகுந்த வீட்டுக்கு, அப்போ தான் நமக்கே தெரிய வரும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட அக்கா எனக்கு தெரியாமல் நிறைய பண்டங்களை சாப்பிடும். எங்கே நான் பார்த்துட்டேன்னா மொத்தத்தையும் பிடுங்கி தின்றுவேன்னு அதுக்கு தெரியும். அதனாலேயே அதோட தோழிமார்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, சாத்தா பிள்ளைக்கு தெரியாமல் அப்படின்னு. அது ஒரு வகையில் எனக்கு கோபத்தை உண்டாக்குனாலும் நான் பிடுங்கும்போது அது கொடுத்துரும். அது சேர்த்த காசு அது சாப்பிடுது, ஆனால் நான் பிடுங்குறேன் அப்படி இருந்து விட்டு கொடுக்குது. அதுதான் அக்கா. தம்பி, நான் மலர்ந்த தொப்புள் குடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி. என்னோட தம்பி பிறந்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆஸ்பத்திரியில் அந்த வாசனையில் என் தம்பி அப்படியே பார்க்குறேன். எங்கள் அம்மா மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ என் மனசில் தோணுனது என்னென்னா, இன்னொரு ஆண் பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிட்டாங்க. இனிமேல் என்னோடய பாசத்துலேயும் பங்கு போடாமல் வந்துடுவான். இனிமேல் என் அம்மாவுக்கு என் மேலே அக்கறை இருக்காது, என் மேலே அன்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அப்படி இல்லை. அம்மாக்களுக்கு எல்லா பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான். நான் என் தம்பி கூட அவ்வளோ அதிகமாக சண்டை போடுறது கிடையாது. ஆனால் என் தங்கச்சியும் என் தம்பியும் அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அவங்கள பிரித்து விடுறதும் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுறதும் தான் என்னோடய வேலையாகவே இருக்கும். ஆனால் தம்பியாக இருக்கிறது ரொம்பவும் பாதிப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அண்ணனை மாதிரி ஏன் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லியே இந்த உலகம் அவனை காயப்படுத்தும். அதுவே அவனை ரொம்பவும் கோபக்காரனாகும். இந்த உலகத்திலேயே ரொம்ப வன்முறையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை இன்னொருத்தரோட ஒப்பிடுறது தான். அதில் அதிகமாக மாட்டிக்கிறதும் தம்பிமார்கள் தான். அதே மாதிரி பையன் அண்ணனுக்கு கிடைச்ச மாதிரி தம்பிக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதையெல்லாம் அண்ணனாகிய நாம தான் கொடுத்தே ஆகணும்.
பாட்டி, அம்மாவை விட நம்ம மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது நம்ம பாட்டி தான். இந்த உலகத்தில் எதை பற்றி நீ கவலைப்படாதடா, ராஜா மாதிரி வருவ, நீ யாருடா, நீ சிங்கண்டா அப்படின்னு நம்மளை ஏற்றி விடுறதும் பாட்டி தான். அம்மா அடிச்சிட்டானா நம்ம பாட்டிக்கிட்ட அழுதுட்டு போய் நிற்போம். அவங்க ராஜாவை ஏன்டா அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பேசுவாங்க. தப்பெல்லாம் நம்ம மேலே இருந்தால் கூட பாட்டிக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அன்பு இருக்கும், நல்ல பாசம் இருக்கும். பாட்டிங்கிறவங்க நிபந்தனையற்ற அன்பை செலுத்துறவங்க. நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி அவங்களோட அன்பு ஒருபோதுமே குறையாது. தாய்மாமன் பெரும்பாலும் வெளி உலகத்தில் உள்ள விஷயத்தை நம்மளோட தந்தையும் தாய்மாமனும் தான் கற்று தராங்க. அதுலேயும் கடைசி மாமாவாக இருந்தனா போதும், அவர் நமக்கு மாமாவும் மட்டும் இருக்க மாட்டாங்க, நண்பராகவும் இருப்பார். நம்மளோட எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். தாத்தா, அப்பா மகனுக்குள்ள உறவை விட தாத்தா பேரனுக்குள்ள உறவு ரொம்பவும் மிகப்பெரியது. அப்பா மகன்கிட்ட கூட சில கண்டிப்பையும் சில தோழமையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தாத்தா பேரன்ட்ட அங்கே ஒரு குழந்தைத்தனத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க குழந்தைகள்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, தாத்தாக்களும் தான். அண்ணன், எனக்கு அண்ணன் கிடையாது. ஆனால் நான் முத்துக்குமார் அண்ணனை பற்றி சொல்லும்போது, அண்ணங்கிறது குடும்ப பொறுப்பை தோளில் ஏற்றி வைக்கிற ஒரு தூண் மாதிரி. ஆனால் நான் என் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் அண்ணனாக இருந்திருக்கேன். இந்த ரெண்டு பேர் மேலேயும் நமக்கு ஒரு அக்கறை இருக்கும் தெரியுமா? அதை உணர்வில் வெளிப்படுத்தவே முடியாது. சில அண்ணன்கள் தன் தம்பியை வேலைக்கு அனுப்பி பொறுப்பாக வேலை பாருடான்னு சொன்னால் கூட இவன் காசுக்காக தான் அப்படி சொல்கிறான்னு கூட நினைக்கலாம். ஆனால் அண்ணனோட நினப்பு அது கிடையாது. இந்த உலகத்தில் நீயும் ஒரு ஆள் காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவன் சொல்கிறான். தான் தம்பியை யாரும் மட்டம் தட்டுறது அவனுக்கு பிடிக்காதுன்னு காரணத்தினால தான் சொல்கிறான். எப்படி அக்கா இல்லாத வீடு அரை வீடோ, அதே மாதிரி தங்கை இல்லாத வீடும் அரை வீடு தான். ஒரு மரத்தில் 2 கிளி இருக்குன்னா அந்த 2 கிளிக்கான வித்தியாசம் அந்த மரத்துக்கு வேணால் தெரியுமே தவிர மனிதனுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அக்கா தங்கிக்கான வேறுபாடையும் எளிதில் அறிய முடியாது. சில வீட்டிலலாம் பார்த்தோன்னா தங்க அண்ணனுக்காண்டி பார்த்து சமைக்கும், பார்த்து பரிமாறும். காரணம் அண்ணன் காட்டுற அன்பு. அதே அன்பு தான் கணவன்கிட்டையும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கும். தான் அண்ணனுக்கு தான் மேலே பாசமே இல்லாட்டாலும் சரி, தன்னோட புகுந்த வீட்டில் கூட தான் அண்ணனை விட்டு கொடுக்காம தான் பேசும். அதுதான் தங்கை. என்னடா இவன் மிகைப்படுத்தி சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் உள்ள யதார்த்தத்தை தான் நான் சொல்கிறேன். மனைவி, நம்மளோட பொறுப்புகளில் முக்கால்வாசி அவங்க தான் சுமக்கிறாங்க. நம்ம வேலைக்கு போகிறது சரிதான், காலையில் 9 மணிக்கு போவோம், மாலை 6 மணிக்கு வருவோம். மற்ற நேரம் எல்லாம் நம்மளோட குழந்தைகளை வளர்க்குறது, சாப்பாடு ஊட்டுறது, பள்ளிக்கு அனுப்புறது, படிக்க வைக்கிறது எல்லாமே அவங்க தான். வாழ்க்கையோட ஓட்டத்தில் நம்ம கவனிக்காமல் விடுறதும் நம்மளோட மனைவிமார்களை தான். நபிகள் நாயகமே மனைவி பற்றி சொல்லும்போது, உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாமெல்லாம் நம்மளோட மனைவிமார்கள்ட்ட சிறந்தவர்களாக இருக்கிறோமான்னு தெரியாது. வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு முதலாளி நம்மளை கோபமாக பேசிட்டோன்னா போதும், நம்மளோட கோபம் வெறுப்பை எல்லாத்தையுமே நம்மளோட மனைவிமார்கிட்ட தான் நம்ம காட்டுவோம். ஏன்னா அவங்க தானே எதிர்த்து பேச மாட்டாங்க, நம்ம கூட பதில் சண்டை போட மாட்டாங்க. நானே பெரும்பாலும் எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன், மனைவிமார்களை அடிமையாக நடத்துகிறதும் ஒரு முட்டாள் மாதிரி பாவிக்கிறதும். தன்னோட குழந்தைய நம்ம கொஞ்சம் அதே குழந்தை வாந்தி எடுத்தாலோ ஆகி போனாலோ அதை பார்த்து நம்ம அருவருப்பு பண்ணுவோம். நம்மளில் எத்தனை பேர் அந்த வாந்தியையோ அந்த ஆயையோ க்ளீன் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. நான் பண்ணது கிடையாது. அதே மாதிரி தன்னோட குழந்தைக்கு கழிவு விட்டுருக்கமான்னு கேட்டோன்னா சத்தியமாக அதில் முக்கால்வாசி பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கணவன் இறந்துட்டானா மனைவி தன்னோட மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். அதே ஒரு மனைவி இறந்துட்டானா கணவனால் தனிமையில் வாழவே முடியாது. எவனோ ஒரு வாடிக்கையாளர்கிட்ட காட்டுற அன்பை கூட நம்ம மனைவிட்ட நம்ம காட்டுறோமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக காட்டுறதே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் மனைவி எதிர்பார்க்குறது எல்லாமே என்னது? கோடான கோடி பணமா? இல்லை, உங்கள் அன்பு தான். அதை கூட கடைசி காலத்தில் யாருமே கொடுக்கறதே கிடையாது. இந்த புத்தகத்தில் உள்ள கொஞ்சம் உறவுகளை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன், அதுவும் என்னோட உறவுகளோட தொடர்பு படுத்தி. இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் நான் சொல்லிட்டேன்னா ஒன்று இந்த புத்தகத்தை வாசிக்க மாட்டீங்க, இன்னொன்று என் காணொளி நீளமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காம விட்டுருவீங்க. இந்த புத்தகத்தோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் உறவுகளை நேசிக்கவும் விடுபட்ட உறவை மீட்டெடுக்கவும் உதவுது. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க, அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.